சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் யாராவது வாசிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துட்டீங்களா? ಲೋಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 25ರಿಂದ 27 ತನಕ. ಬೈಬಲ್ ತಗೊಂಬಂದಿದ್ದವರು ತೆಗೆದು ನೋಡ್ರಿ. ಬೈಬಲ್ ತಗೊಳ್ಳದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದು ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. ಹೋದ್ರಿ. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ವಾಟಿ ವಾಸಿಸೋಣ. ಬೋಧಕನೇ, ನಾನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗುವಂತೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೇಳಲು ಆತನು ಅವನಿಗೆ, ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಏನು ಬರ್ತದೆ, ಹೇಗೆ ಓದಿದ್ದಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅದಕ್ಕೆ ಅವನು, ನಿನ್ನ ದೇವನಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ, ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಮತ್ತು ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂದು ಬರೆದದೆ ಅಂದನು. ಆತನು ಅವನಿಗೆ, ನೀನು ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿ, ಇದರಂತೆ ಮಾಡು, ಮಾಡಿದರೆ ಜೀವಿಸುವಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಇದರಂತೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ஜீவிசுவி. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். Do this and you will live. நீ அப்படியே செஞ்சா நீ ಜೀವಿಸಿ. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೂ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ನಾವು ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ಅಂದರೆ ಇದರಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೋ, ನೀವು ಏನು ಕೇಳುತ್ತೀರೋ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಮಾಡಿದರೆ ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸ್ತೀರಿ. ಸತ್ತಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿಯೂ நான் ஏன் நிறுத்தி உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு சொல்ல தெரியாமையா இல்லை எனக்கு நான் திக்குவாயா ಇಲ್ಲ ಮಂದನ ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಿಲ್ಲಿಸಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ನೀವು ಗಮನಿಸ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಚೆಕ್ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಆಮೇಲೆ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಈ ಧರ್ಮಶಾಹಿ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿರೋ, ಈ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಏನು ಓದಿದಿರೋ, ಈ ಬೈಬಲ್ ಮಾತು ಪ್ರಕಾರವಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವಾಗ ಯಾವುದನ್ನು ಕೇಳಿದಿರೋ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದರೆ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. ಮತ್ತು ನಾವು ಸತ್ತಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸದಾ ಕಾಲವಾಗಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒದಗಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஆக இன்றைக்கு நாம் ஆண்டவர் சொல்லுகிற தலைப்பு, do this and you will live. அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த கதை இங்கே வர்ற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு லாயர் அப்படின்னு சொன்னா இந்த தர்மசாஸ்திரத்தின், அதாவது நியாய பிரமாணத்தை எல்லாம் நல்லா படிச்சு நல்லா கற்று தெரிஞ்சவன். இவன் ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யலாம் கேட்கிற, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கிறது, நீ அதை வாசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். தெரிஞ்சு கூட ஆண்டவர் என்ன செய்யறான்? சோதிக்கும்படி வந்து கேட்கறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பைபிள் படிச்சிருக்கிற, நீ என்ன சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிற அப்படிங்கிற. உடனே அவன் சொல்றான், அவன் படிச்சிருக்கிறதுனால டக்குன்னு சொல்றான். என்ன சொல்றான்? ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಮತ್ತು ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ನಿನ್ನಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಎರಡೇ ಎರಡು ಆಜ್ಞೆ. அல்லேலூயா. இங்க பார்த்தோம்னா இங்க எத்தனை கட்டளை இருக்குது? எத்தனை கட்டளை இருக்கு? ரெண்டே கட்டளை. என்ன கட்டளை சொல்லுங்க பாக்கலாம். ஏன் வருது? உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க. அதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பரலோகம் போறதுக்கு இதையாவது தெரிஞ்சாதான், அதன்படி செஞ்சாதான் நீங்க பரலோகம் போக முடியும். ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಬರೀ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಂಬಿಟ್ರೆ ಸಾಲಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. நீங்க பரலோகம் போகணும்னா நான் இயேசுவை நம்பிட்டேன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? அவருடைய கட்டளைகளை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யறதுக்காகத்தான். அதன்படி செஞ்சாதான் நம்ம எங்க போக முடியும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு, நான் இயேசுவை நம்பிட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். உண்மையா? நான் ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಟ್ರೆ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ, ನಿಜನಾ? ಇಲ್ಲ. ಮತ್ತೆ ಕೈನಲ್ಲಿ ಯಾಕೆ ಬೈಬಲ್ ದೇವರು ಕೊಟ್ಟವರೆ? ಮತ್ತೆ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಟ್ಟವರೆ? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಬೋಧಕರನ್ನು ದೇವರು ಯಾಕೆ ನೇಮಿಸಿ ಇಟ್ಟವರೆ? ಎದಕ್ಕೆ? ಈ ಬೈಬಲ್ ಅನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ, ನೀವು ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ನಡಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದಲೇ ನಿಮಗೇನಾಗಲ್ಲ, ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. பாஸ்ட் மேலே எதிர் விழுத்திரா. பாஸ்ட் மேலேயே என்ன செய்றீங்க? கல் எடுக்கிறீங்க. மோசையை கல் எடுக்கிற மாதிரி பாஸ்டுக்கே கல் எடுக்கிறீங்க, தடி எடுக்கிறீங்க. ஏன்னா சத்தியம் பிரியம். அல்லேலூயா. ஆண்டவரை என்ன செய்யறோம்? தூஷிக்கிறோம். ಆಂಡವರಿಗೆ ಮನದಲ್ಲಿக்கிறோம். ಆಂಡವರಿಗೆ ಮುರುಕುறோம். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ನಮಗೇನಿಲ್ಲ, ಅದು ಹೇಗೆ ನಾವು ನಡಿಬೇಕಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. சின்ன ஒரு கோபம் வந்துட்டா கூட ஜெபம் பண்ண முடியாது, மாட்டிக்கிறோம். சின்ன ஒரு சண்டை வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துட்டா கூட சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சண்டை வந்தா கூட நீ போ, நான் வர மாட்டேன். எங்க? சர்ச்சுக்கு. எத்தனை குடும்பம்? எத்தனை குடும்பம்? சின்ன ஒரு கோபம் வந்துட்டா கூட வா, நான் வர மாட்டேன் ஜெபத்துக்கு போ. ಪಾಸ್ಟ್ ಮೇಲೆ ಒಂದು ಚಿನ್ನ ಕೋಪ வந்துட்டா ನೀನು ನಿನ್ನ ಚರ್ಚ್ ಹೋಗು, ನನ್ನ ಚರ್ಚ್ ಆಗುತ್ತದೆ. ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದರಿಂದಲೇ ದೇವರ ಮೇಲೂ ದೇವರ ಸೇವಕರ ಮೇಲೆ ಎದುರು ಬೀಳ್ತೀರಾ. அல்லேலூயா. ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಿಬಿಟ್ರೆ ನೀವು ಪರಲೋಕ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಾ? ಹೋಗೋದಿಲ್ಲ. ಸೈತಾನ ಕೂಡ ದೇವರನ್ನ ನಂಬುತ್ತದೆ. ಸೈತಾನ ಪರಲೋಕ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನ? ಚಪ್ಪಟಿ சொல்லுங்க, போக மாட்டான். ಅದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ? ஒரு ಸೆಟಪ್ ಇಟ್ಟವನೆ. ಚರ್ಚು, ಪಾಸ್ಟರ್, ಬೈಬಲ್, ಬೋಧನೆ, ಇದು ಯಾಕೆ? ಇದೆಲ್ಲ ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. ನಮಗೆ ಆಯುಷು ಎಲ್ಲ ದೇವರು ಯಾಕೆ ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ
ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಕೇಳಬೇಕು, ಅದ್ರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡಬೇಕು. ನೋಡ್ರಿ, ಈ ನ್ಯಾಯಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಆ ಸತ್ಯದಿಂದ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ಕೆಲವರಿಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಅವರಿಗೆ ಏನಿಲ್ಲ, ಮನಸ್ಸಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಈ ಪ್ರವಾದನ ಮಾತನ್ನು ಓದುವವರು, ಕೇಳುವವರು, ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವವರು ಧನ್ಯರು, ಅವರೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುವರು. ಆಮೆನ್. அல்லேலூயா. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, தேவனுடைய மக்களே, நாம் அப்படி செய்தால்தான் நாம் பிழைக்க முடியும். பிழைக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಅನೇಕ ಜನಗಳು ಯಾಕೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕು, ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಚರ್ಚೆಗೆ ಬರ್ತಾರೆ. ಬನ್ನಿ, ಬೇಡ ಅಂತ ಇಲ್ಲ, ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. ಆದರೆ ಅದಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಯಾವುದಂತ ಗೊತ್ತಾ? ನಿತ್ಯ ಜೀವ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಸತ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೋಬೇಕು. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆசீர்வாதம் தானா நமக்கு வரும். அதுக்குதான் இயேசுபாட்ட சொல்லியிருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், மத்தேயு 6:32 என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். கூடத்தான் தருவாரே ஒழிய உனக்கு குறைச்சு கொடுக்க மாட்டா, குறைச்சு வைக்க மாட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೊರತೆ ಮಾಡಲ್ಲ. ನೀವು ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, ಕಷ್ಟಕ್ಕಾಗಿ, ಕಣ್ಣೀರಿಗಾಗಿ, ವ್ಯಾಧಿಗಳಿಗಾಗಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. ದೇವರು ನಿಮಗೆ ಖಂಡಿತ ಮಾಡ್ತಾನೆ, ಇನ್ನೂ ಮಾಡ್ತಾನೆ. ಆದರೆ ನಾವು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕದೆ, ನಾವು ನಿತ್ಯ ಜೀವ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಾವು ದೇವರನ್ನ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಹುಡುಕಬೇಕು. ಅದ್ರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನಡ್ಕೋಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. ஏன் முழு முழு முழுன்னு ஏன் போட்டிருக்குது? கன்னடத்தில் என்ன? ಪೂರ್ಣ. ಆಮೇಲೆ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ, ಆಮೇಲೆ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ, ಆಮೇಲೆ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಇಬ್ಬರು ಮಾತ್ರನೇ ಕನ್ನಡದನ್ನೇ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. ಕನ್ನಡವರೇ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ತಮಿಳ್ சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அர்த்தத்தை நீங்க சொல்றது பார்த்தா நான் கேட்டு போறேன் அப்படிங்கிறீங்களா? நீங்க இதுக்கு அர்த்தம் சொல்றது தானே. என்ன அர்த்தம்? பூர்ண இதயத்தோடும், தமிழ்ல ஒரு பாட்டு சொல்லுங்க, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் அன்பு கூறணுமா? அப்புறம் நான் நேற்று சொன்னேன், போன வாரம் சொன்னேன் இல்லையா, வேற எது மேலேயும் நான் அன்பு கூறவே கூடாது. பணத்தை,
சொந்த பந்தத்தை, குடும்பத்தை, உலகத்தை, உன் சரீரத்தை, வேற எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது? நீ அன்பு கூறக்கூடாது. ಬೇರೆ ಯಾವ್ದ ಮೇಲೆ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಲೇಬಾರದು. ಪ್ರೀತಿ ಮಾಡಲೂಬಾರದು. ಯಾರನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. ಪ್ರಿಯ ಮಾಡಿದೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಮಕ್ಕಳು ಸಭೆಗೆ ಬರುವವರು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕೇ ಹೊರತು, ಪ್ರೀತಿ ಮಡಗಬೇಕೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದ ಮೇಲೂ ನಾವೇನು ಮಾಡಬಾರ್ದು? ಪ್ರೀತಿಸಲೇಬಾರದು. ஆத்தர நீ அந்த மாதிரி உனக்கு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கோபம் ஏன் வந்து? கோபம், ரோஷம், மான, மரியாதை எல்லாம் நம்ம வேணுமா? இல்லை ಬೇಕ ಸುಳ್ಳು ಸ್ವರ್ಣ ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ಮಣಿಯನ್ನು, பணத்தையோ, வீட்டையோ, வண்டியவோ, பிள்ளையவோ, புருஷனையோ, குடும்பத்தையோ ஒண்ணு மேலே நீ என்ன செய்யக்கூடாது? போன வாரமே சொன்ன இல்லையா? மித்தி எல்லாமே அழிஞ்சு போயிடும். ನೀವು ನೋಡುವ ಆಕಾಶ, ಭೂಮಿ, ಸೂರ್ಯ, ಚಂದ್ರ, ನಕ್ಷತ್ರಗಳು, ನಿಮ್ಮ ನೋಡುವ ಬಂಧು ಬಳಿಗೆ, ಸ್ವಂತ ಬಂಧ ಎಲ್ಲ ಒಂದು ದಿನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. ಆದರೆ ಅಳಿಯಾದದು ಒಂದೇ ಒಂದಿದೆ. ಯಾವುದು? ನಿತ್ಯ ಜೀವ. ನಿತ್ಯ ಜೀವದಲ್ಲಿ ಇರುವ ನಿತ್ಯ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அதே நமக்கு சொந்த, அதே நமக்கு நிரந்தர. அவரே நமக்கு சொந்தமானவர், அவரே நமக்கு நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எதான் நிரந்தரம்? எது நிரந்தரம்? பரலோக. பரலೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವುದು ನಿರಂತರ ಅಲ್ಲ. ಆ மனைಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಯಾವುದು ನಿರಂತರ ಅಲ್ಲ. அதான் சொல்றாரு, இது ஒரு கூடாரமா. எது ஒரு கூடாரம்? உங்களுக்கு தான் சொல்றேன், எது ஒரு கூடாரம்? இந்த சரீரம் ஒரு கூடாரம், இந்த பூமி ஒரு கூடாரம். கூடாரம்னா என்ன? ಟೆಂಟ್. ಟೆಂಟ್னா ಕೂಡು. ಬರ್ತಾರೆ ಯಾವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಕೂಡಬೇಕು ಕೂಡಬೇಕು. கூடு நிரந்தர அல்ல. கூடு ஆனா நிஜமா கூடுனா குருவி என்ன செய்யுத? ஒரே இடத்துல கூடு கட்டிக்குது. அது என்ன செய்யும்? எந்த இடம்லாம் கூடு கட்டி. அதுக்குன்னா என்ன? அதுக்கு நிரந்தரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் மட்டும்தான் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம நிரந்தரமே இல்லை. பர்மனன்ட் இல்ல. பர்மனன்ட் இல்ல. எல்லாம் டெம்பரரி. எல்லாம் வாடகை. ராமே சொல்லு. யாருக்கும் நிரந்தரம் இல்ல. அவங்க முன்னாடியே போனா சொல்லுங்க, அவங்க முன்னாடி போனா நம்ம பின்னாடி போறோம். அவ்வளவுதான். அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போவோம். ஆனா சேர வேண்டிய இடம் மட்டும் ஒண்ணுதான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முன்னாடி போனவங்களுக்காக நம்ம சிரிக்கவும் கூடாது, முன்னாடி போனவங்களுக்காக நம்ம அழவும் கூடாது. ஏன்னா பின்னாடியே நம்ம என்ன செய்ய போறோம்? போறோம். அங்கதான் போறோம். எங்கதான் போறோம்? தான் போகிறோம். அதுதான் நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது. யார் மேலே
ஏசப்பா உண்மை மட்டும்தான் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க உண்மையிலே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உண்மையோடு உள்ளத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லணும். வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், செத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், கெட்டு போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. என்ன கேட்கிறேன்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். யோபு என்ன செஞ்சாரு? யோபு என்ன சொன்னாரு? யோபு புத்தகம் 7 தானே? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா நம்மளால? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படணும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்டெடி ஆகணும், அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சொந்த பந்தத்திலேயோ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம உலகத்துல வச்சுட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் உலகம். என் மனைவிதான் உலகம், என் பிள்ளைதான் உலகம், என் பொண்டாட்டி, என்னுடைய புருஷன் தான் உலகம், என் கார் தான் உலகம், என் வீடு தான் உலகம். நோ, இந்த உலகமே நமக்கு இல்லை, பரலோகம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதுதான் இந்த சத்தியம். முழு இதயம், முழு பலம், முழு ஆத்துமா, முழு சிந்தனை. நம்ம சிந்தனையெல்லாம் பரலோகம் தான். நம்முடைய பலமெல்லாம் இயேசுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சாதனம். அவனை அடிச்சு சாப்பிடலாமா? இவனை ஏமாத்தி சாப்பிடலாமா? ஏன் இப்படி அலையறீங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க அலையவே கூடாது. எரேமியா 4 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். எரேமியா 4 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ மனம் திரும்பு. மனம் திருந்தா நீ என்னிடத்தில் திரும்பு என்ன கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை என்று நீ அகற்றி விட்டால் அலைந்தே தெரிய மாட்டேன். அருவருப்பை எடுத்து
சாப்பாட்டுக்கு, பணத்துக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு அலையிறாங்க? சாப்பாட்டுக்கு அலையிறாங்க, பணத்துக்கு அலையிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அலைய கூடாது. அங்க போகலாமா, இங்க போகலாமா, அந்த பணம், இந்த பணம், படிப்பு, பிள்ளைகளுக்கு படிப்பு, பணம் 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 பணம். அதை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் என்னெல்லாம் இது திருந்தணும், என்னெல்லாம் விடணும், என்னெல்லாம் பரிசுத்தமாகணும் அப்படின்னு உட்கார்ந்து உங்களை நீங்கள பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க, நாளைக்கே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் நமக்கு வேண்டும்தான். ஆனா பணத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. பணம் தான் நம்ம பின்னாடி போகணும். எத்தனை பேர் அமைங்க? நம்ம யாரு பின்னாடி தான் போகணும்? ஆண்டவர் பின்னாடி தான் போகணும். சிலுவை முன்னாடி தான் நம்ம போகணும். அல்லேலூயா. சுத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தெரிஞ்சா உங்களுக்கு தேவைப்படும் பொழுது, பணம் தேவைப்படும் பொழுது, கஷ்டத்துல இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் போது தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வழியை நாங்க கற்றுக் கொடுக்க மாட்டோம். நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழியை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு வழியை சொல்லிக் கொடுப்போம். நம்ம சுத்தம் அடைவதற்கு வழியை சொல்லிக் கொடுப்போம். நம்ம சுத்தம் அடைஞ்சிட்டா எல்லாமே நம்மளுக்கு திக்காப்படாது. யாவாங்க அசைய ವಸ್ತುಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದಾಕ್ಬಿಟ್ರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ಅಸಹ್ಯವಾದ ಕೆಲಸಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅದನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ತೆಗೆದಾಕ್ಬಿಡ್ಬೇಕು. இந்த வசனம் இಡೀ முழு பைபிளுக்கு சம்பந்தப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் மட்டும் அனுப்புவார். சொல்லுங்க, சொல்லுங்க, யார் மட்டும்? எத்தனை பேர் அனுப்புவாங்க? அல்லேலூயா. சில பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையை தூக்குவீங்க. ஆமென். ஆண்டவர் மட்டும் அன்பு கூறுகிறவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் கோபம் வராது. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன வராது? ரோஷமே வராது. அல்லேலூயா. சத்தமா வெளியே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் அன்பு கூறுகிறவங்களுக்கு ரோஷம், கோபம், வெக்கம், மானம், சூடு, சுவரணை ஒன்றும் இருக்காது. நான் கர்த்தரை மட்டும்தான் அன்பு கூறுகிறேன். அவர் மட்டும்தான் என் முழு இதயத்தில் இருக்கிறார். அவர் மட்டும்தான் என் முழு பலத்தில் இருக்கிறார். அவர் மட்டும்தான் என் முழு சிந்தனையில் இருக்கிறார். இருக்காரா? சொல்லுங்க. இதாக நம்ம மண்டையில் ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ತಮಿಳ ಚಿಂತೆ ಇರ್ತದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? புத்தி இருக்கா? சரி, உங்க புத்தியில இயேசு மட்டும்தான் இருக்கிறாரா? சொல்லுங்க. எதை மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? இயேசு மட்டும் தான் சிந்திக்கிறீங்களா? பரலோகம் போறதுக்கு மட்டும் தான் சிந்திக்கிறீங்களா? பைபிள் வசனத்தை மட்டும் தான் சிந்திக்கிறீங்களா? இல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, உங்களுடைய வீடு, காது, சொத்து, சுகம், மனைவி, பிள்ளை, வியாதி, வருத்தம், இதவே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். வயசானவங்க நான் எப்ப சாகணும்னு சொல்லி சிந்தனை செய்யணும். சாகு வரும்போது வரும். நீ வாங்க சொல்லும்போது வர்றது, போன்னு சொல்லும்போது போறதுக்கும் அது உங்க வீட்டு நாயா? சொல்லுங்க. வயசானவங்க சாகுபடியே கூப்பிடும் போது வர்றதுக்கு அது என்னது? வரும்போது வரட்டும், போகும்போது போகும். நம்முடைய சிந்தனை எல்லாம் யாரை குறிச்சு தான் இருக்கணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? இது எத்தனை பேர் யோசனை பண்ணிட்டு
ஜோசுவா மட்டும் தான் டக்குன்னு கையை தூக்கினார். ஜோசுவாவுக்கு கையை தட்டினார். மனைவி வந்தது பிறகு மாறிடாத வந்தார். ஒரே சிந்தனையா. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையெல்லாம் எதை தான் இருக்கணும்? ஆண்டவரால் இல்லை, நான் எப்படி பரலோகத்துக்கு போகணும், எதை செஞ்சாலும் பரலோகத்துக்கு போகணும். இன்னொருத்தவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டான் இல்லையே, 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இருக்கு ஒரு ஐஸ்வர்யவான். அவனும் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னவன ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவன் பெரிய பணக்காரன், இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? துக்கம் வந்துருச்சு. அப்ப அவன் எது மேல மனசு உள்ளவனா இருந்தான்? அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே தான் அவனுக்கு மனசு இருந்துச்சு ஒழிய யார் மேல மனசு இல்ல? ஆண்டவர் மேலே இல்ல, பரலோகத்துக்கு மேலே இல்ல. நமக்கு எது மேல இருக்கு? நம்ம எதிர்காலத்து மேல இருக்கா? எப்படி வீடு கட்டலாம், எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இதே யோசனையில் இருக்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வரும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும். எல்லாமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். இங்கிலீஷ்ல சொல்லணும், தானா எல்லாம் வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோசனை தான் இருக்கணும் எப்போதும். மண்டையில என்ன யோசனை தான் இருக்கணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? பைபிள் என்ன சொல்லுது? பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? Do this. அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய். இங்க பாத்தீங்கன்னா அந்த பணக்காரன் எது மேல மனசு வச்சிருந்தான்? ஐஸ்வர்யத்தின் மேல. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாது. சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப ஏழையெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? ஏழைகளை நம்ம பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆகணும், எப்படி ஆகணும்னு யோசனை பண்ணக்கூடாது. ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனை எல்லாம் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் அந்த யோசனையில் தான் இருக்கணுமே ஒழிய எந்த யோசனையும் சிந்தனையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்ங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பாவமே செய்யல, நான் எந்த பாவமே செய்யல, நான் எந்த பாவமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்தா உழுவா உழுவும். வாயிலிருந்து என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? பொய், கெட்ட வார்த்தை, திட்டுறது. யாரும் திட்டுறதுக்கு கிடைக்கலன்னா கூட கோழியாவது மாடையாவது நாயாவது திடீர்னு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க. என் பாப்பா ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா அவன் யாரையுமே திட்டாங்க. ஆனால் யார் தான் திட்டிட்டு வீட்டுக்கு வர்ற நாய், வீட்டுக்கு வர்ற கோழி அத்தனையுமே என்ன செய்யும்? குச்சியை வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி சொன்ன உடனே நினைச்சாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது யாரையுமே திட்டாது. ஆனால் யாரை தான் திட்டிட்டு இருக்கோம்? கோழி, வாங்க. ஏன் அதை திட்டணும்? அது கெட்ட வார்த்தை. ஆனா சொல்றது நான் எந்த பாவமே செய்யல. வாயில மட்டும் புழு புழுவா விழுகும், கரப்பா பூச்சி விழுகும், எறும்பு எல்லாம் விழுகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முறுமுறுக்கிறது. இதே அதிகாரத்துல நீங்க நல்லா வச்சுங்க. இதே அதிகாரத்துல அதாவது 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா
கவலைப்படாதீங்கன்னு சொன்ன ஏசப்பாவுக்கே என்ன தோன்றான்? உனக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கே கவலையை தூண்டல் ஒரு பொம்பளை யார் தான்? மார்த்தா. அங்க அப்படி என்ன அர்த்தம்? அங்க அதுல என்ன அர்த்தம்னு கரெக்டா சொல்ல பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ 40ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಮಾರ್ತಾಳ ಬಹಳ ಸೇವೆಯ ವಿಷಯವಾಗಿ ಬೇಸತ್ತು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ತಂಗಿಯ ಸೇವೆಗೆ ನನ್ನೊಬ್ಬಳನ್ನೇ ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ, ಇದಕ್ಕೆ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೋ? ನನಗೆ ನೆರವಾಗಬೇಕೆಂದು ಆಕೆಗೆ ಹೇಳು ಅಂತಳು. அப்படின்னா என்ன சொல்லுங்க? இது நம்ம பிராக்டிகல்லே சொல்லணும். பிராக்டிகல்லே அக்கா தங்கச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ಸ್ವಲ್ಪ ಕರೆಕ್ಟಾ சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இங்க நாங்க பிரின்சியல் பிரைசியே இருக்காங்க. பிரைஸ் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அவங்க மம்மி இப்போ போயிட்டு இருக்காங்க. மம்மி, நான் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்குது அர்த்தம்? உள்ள நான் மட்டும் செய்யறேனே அப்படின்னா அப்புறம் முறுமுறுப்பு. என்னது கேட்க? முறுமுறுப்பு. நான் மட்டும் செய்யறேனே அப்படின்னு அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. அந்த உள்ள என்ன இருக்குன்னா முறுமுறுப்பு. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? மார்த்தாளே, 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 கோபத்துல தான் சொல்றாரு. ನೀನು ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿ மார்த்தாளே, மார்த்தாளே, பிரைசி பிரைசி. அம்மே சொல்றாங்க பிரைசி பிரைசி. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன இருக்குது? இவங்க ரெண்டு பேரும் மார்த்தா மரியா யாரு? அக்கா தங்கச்சி. குடும்பத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன இருக்குது? முறுமுறுப்பு. செய்யட்டுமே, செஞ்சாங்க, செஞ்சாங்க. ನೀನು ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿ ಚಿಂತೆಯಲ್ಲಿಯೂ ಗಡಿಬಿಡಿಯಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಿ. ಕೆಲವು ಮಾತ್ರ ಬೇಕಾದದ್ದು. ಕೆಲವು ಮಾತ್ರದ್ದು ಬೇಕಾಗಿರೋದು. தேவையானது ஒண்ணுதான். என்னதான்? தேவையானது ஒண்ணு. ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து போட்டான். அல்லேலூயா. அப்ப எப்ப பார்த்தாலும் ஏசப்பா பாதத்திலே உட்கார்ந்து இருந்தா பூவா பூவா பாஸ்ட் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு விஜி பொண்ணாட்டி சந்தியா, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், சாப்பாடு செய்ய மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தா சோறு என்ன வரும்? முதுகுல தான் அடி தம்முன்னு வந்து விழுகும். அப்படி இல்ல அர்த்தம். எப்ப பார்த்தாலும் தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா சோறு எங்க இருந்து வரும்? எங்க அம்மா அப்படியே சுத்திட்டே வரும். தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, சோறு எப்படி வரும் அப்படின்னா? தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா சோறு வந்துருமா? வராது. ஆனா எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் செஞ்சது நல்லதானே? மார்த்தா செஞ்சது நல்ல காரியமா கெட்ட காரியமா? யாருக்கு தான் பூவா செஞ்சுட்டு இருந்தா? ஏசப்பாவுக்கு தான் பூவா செஞ்சுட்டு இருந்தான். தப்பா? அவ செஞ்சது தப்பு இல்ல. அவ என்ன வேகத்துல சொல்றா பாருங்க. என்ன வேகத்துல? ஆண்டவரே, அது சும்மா படிக்க கூடாது. அந்த இது இருக்கு இல்லையா, என்னது? ஆண்டவரே, நான் தனியா செஞ்சுட்டு இருக்கிறேன், உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு. அதான் டைலாக். நம்ம டைலாக்கோட படிக்கணும். நம்ம டைலாக்கோட பைபிள் படிக்காதனால தான் நமக்கு என்ன புரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாம செய். அவ சாப்பாடு செஞ்சு
முழுக்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஏதாவது அங்கே நடந்திருக்குமா? மாத்தாலே சாப்பாடு செஞ்ச ஆளு சும்மா வாயை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இந்த இது வந்திருக்க ஒரு சம்பவம் வந்திருக்காரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்பு அப்படின்னா எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவரை மட்டும்தான் அன்பு. அதுதான் இந்த சந்தேகம். ரெண்டாவது முடிச்சேன், சின்ன சீக்கிரம் முடிச்சேன். ரெண்டாவது இப்போ 10ஆம் அதிகாரம் 27. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். சொல்லுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறுவாய். தன்னுடைய சொந்த சரீரத்தை நேசிக்காத ஆளு யாரும் சொல்லுங்க. என் சரீரத்தை நான் நேசிக்கவே மாட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படின்னா உங்க பல்லே வளர்க்கறதுக்கு கொடுக்குறீங்க. இல்லையா? நம்ம சொந்த சரீரத்தை நேசிக்காம யாராலையுமே இருக்க முடியாது. நேசிக்கிறதுனால தான் தலையை மாறி இருக்கிறோம், நேசிக்கிறதுனால தான் சேவ் பண்ணியிருக்கிறேன், நேசித்ததுனால தான் குடிச்சிருக்கிறேன், நேசிச்சிருக்கிறதுனால தான் சாப்பிட்டுருக்கிறேன், நேசிச்சிருக்கிறதுனால தான் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். இல்லையா? நேசிக்கிறதுனால தான் சாப்பிட்றேன். அப்புறமா இல்லையா? சொல்லுங்க. சாப்பிடுறீங்களா இல்லையா? குளிக்கிறீங்களா இல்லையா? பல்ல விளக்குறீங்களா இல்லையா? எதுக்காக? யாரை நேசிக்கிறதுக்காக? பார்த்து பார்த்து சோப்பை மாத்தி மாத்தி ஷாம்பை மாத்தி மாத்தி போட்டு போட்டு இருக்கிற முடியெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? கொட்டை வச்சு இந்த ஷாம்பு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்ற எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்து என்ன செய்யலாம்? மாத்தி மாத்தி கிரீமை பூசலாம். நல்ல மூஞ்சியா இருந்தது பொப்புள்ஸ் வந்துருது. எல்லாமே அழகா முழுமுழுன்னு இருந்த மூஞ்சி கண்ட கண்ட கிரீமெல்லாம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி எல்லாம் வந்தது. அவங்களுக்கெல்லாம் பொப்புள்ஸ் வந்தது, முட்டி முட்டிக்கிட்டு வந்தது. பண்றீங்களா இல்லையா? நேசிக்கிறதுனால தானே? தப்பு இல்லை. ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದು ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿ ಮಾಡಲೇ ಆಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ಹೋದರೆ ನಾತ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ನಾತನೇ ವಾಸನೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀರ. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಮತ್ತೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸೆಂಟ್. என்ன சென்ட்? போனத்துக்கு போற சென்ட மாத்திட்டு சில பேர் வந்தா போனம் நடந்து போற மாதிரி இருக்கலாம். ஏன் அந்த சென்ட போறீங்க? திடீர்னு என்னடா போன வாசனை அடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா சென்ட் அடிச்சுட்டு போனா வேர்வையும் அந்த சென்ட்டும் மிக்ஸ் ஆகி என்ன வாசனை வந்துருது? செத்து போன வாசனை வந்துருது. இன்னும் சில பேர் ஷூ மாட்டிட்டு வருவாங்க. ஷூ மாட்டிட்டு வந்தா கழட்டிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன வாசனை வந்துடும்? வாசனை வந்துடும். என்னன்னு பார்த்தா அந்த சாக்ஸை துவச்சு எத்தனை மாசம் இருக்கும்? தயவு செய்து ஷூ மாட்டுறவங்க சாக்ஸை தினமும் என்ன செய்யுங்க? வாஷ் பண்ணி, இல்லாட்டி சாக்ஸை போடாது. ஸோ அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சரீரத்தை நேசிக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பனியன் உள்ள போட்டுப்பாங்க. பனியன் போட்டுட்டு உள்ளர நல்ல காட்டன் ஒயிட்டா போட்டுப்பாங்க.
பார்த்தீங்கன்னா ரவுண்டா தெரியும். என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற பனியை கிழிஞ்சதா இருக்கும். கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு மேல பந்தாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேல நல்லா ஒயிட்டு சட்டையா போட்டுருப்பாங்க, உள்ள பார்த்தா ஓட்டப்பட்டையா தெரியும். எந்த ஓட்டனை பார்த்தா பனியை பூரா கிழிஞ்சு போன பனியன். அப்படியே ஆண்டவர் கூட சொல்றாரு. சொல்லுங்க. ஒரு பெரிய பாஸ்டர் அவர் ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு தன்னை ஏழ்மையா காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ண தெரியும்? கிழிஞ்சு போகணும் பணியெல்லாம் உட்கார்ந்து உடனே விசுவாசிகள் போய் ஏழ்மையா இருக்காரு. அந்த தனி பாஸ்டர் ஒண்ணுமே இல்லாம சம்பாதிப்பேன் எல்லாமே இருந்து கூட எப்படி இருக்கிறார்? பிச்சைக்காரர் மாதிரி இருக்கிறார். ஐயோ பாவம்னா என்ன செய்வாங்கன்னா காணிக்கையே எடுத்துக்கணும். தேவை நம்ம சொந்த சரீரத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதே போல மற்றவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுதான் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல மற்றவங்களையும் நேசிக்கணும். ஐயோ அப்படியே கிழிஞ்சு போன ட்ரெஸ் இதைத்தான் ஆண்டவர் உன் சரீரத்தை நீ நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்லல. நீ நல்லா உடுத்து, மற்றவங்களையும் நல்லா உடுத்து. நீ நல்லா சாப்பிடு, மற்றவங்களையும் நல்லா சாப்பிடு. உன்னை நேசிக்கிறது போல உன்னால கொடுக்க முடியலையா? அவங்களுக்காக ஆண்டவர்கிட்டயாவது ஒரு ஜெபம் பண்ணு. ஆமென். நிமித்த கொடுக்க சாத்தியம் இல்லைங்க போதுல அவருக்கு ஒசரமாக நீ ஏன்பாடி ராத்திரி ஆனா வேஷம் போடாதீங்க. சில பேர் எல்லாம் இருந்து கூட ஜனங்களுக்கு வேஷம், தன்னை ஏழ்மையா காட்டிக்கிறது, அது ஆண்டவர் இஷ்டமே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய ஆளா ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள அர்த்தம் உன்னிடத்துல அன்பு கூறு, அதே போல மற்றவனிடத்திலே நீ அன்பு கூறு. உனக்கு என்ன பசி வருதோ அதே போலதான் மற்றவங்களுக்கு பசி வரும். அதை யோசிக்கணும். உனக்கு எப்படி? அதுதான் ஆண்டவர் சொல்றார், மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதையே மற்றவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன? என் புருஷன் என்ன திட்டக்கூடாது. எல்லா மனைவி எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு கேட்கிறேன், என் புருஷன் திட்டவே கூடாது. எல்லா மனைவி எதிர்பார்க்குறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க திட்டம் இல்லையா? என் புருஷன் கோபமே படக்கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? நிறைய பேர் என் புருஷன் கோபப்படுறாரு, எல்லாத்துக்கும் கோபப்படுறாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? கோபப்படணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க மனதிருந்தம் விரும்புறான், ஆனா நாம மனதிருந்தணும். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செஞ்சிட்டோம்னா அங்க என்ன இல்லை? பிரச்சனையே இல்லை, சண்டையே. ஆமென். மற்றவங்க மனம் திரும்புறதுக்கு தான் நாம விரும்புறமே அப்படிங்க. நாம மனம் திரும்புறதுக்கு என்னைக்காவது விரும்புகிறோமா? சொல்லுங்க. என் புருஷன் மனம் திரும்பவே மாட்டேங்கிறார் மாஸ்டர், கம்ப்ளைண்ட். அப்படியே தயங்குறார் பாஸ்டர், கம்ப்ளைண்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா.
அதுதான் சொல்லு, do this. அப்படி செய், and you will live. அப்பொழுது நீ பிழைப்பாய். மற்றவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்? என் புருஷன் கோபப்படக்கூடாது, நீ கோபப்படாத. என் மனைவி மணந்திருந்தனும், நீ மணந்திரு. ஹல்லேலூயா. என் புருஷன் சண்டை போடுறார், நீ சண்டை போடாத. என் புருஷன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார், நீ கீழ்ப்படி. நீ என்ன மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கற? அத நீ முதல்ல செய். அதுக்கு பதிலா கோபப்பட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வராம, கோபப்பட்டுக்கிட்டு ஜெபத்துக்கு வராம, கோபப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம, கோபப்பட்டுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போடுறது, கோபப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது என்ன நியாயம்? திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல போவியா? கோபத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறேன், டக்குனும் பரவாயில்ல போவியா? சொல்லுங்க, போவியா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மொத்த கற்பனையும், மொத்த கட்டளையும், மொத்த நியாய பிரமாணமும் இந்த 2 பிரமாணத்துல தான் இருக்குது. மொத்த பிரமாணமும், மொத்த கற்பனையும், மொத்த கட்டளையுமே எதுல தான் இருக்குது? 2 கட்டளையில தான் இருக்குது. சொல்லுங்க, உன்னிடத்தில் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் பிறரிடத்திலும் அன்பு கூறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பசிக்கிறது மாதிரி தான் மற்றவங்களுக்கு பசிக்கும். நான் மரியாதை எதிர்பார்க்கறது மாதிரி தான் மற்றவங்களும் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ட்ரெஸ் வேணுமா, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் வேணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நம்ம வலிக்கிறது மாதிரி தான் மற்றவங்களுக்கு வலிக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உலகத்துல ரவுடிங்க மற்றவங்களை மட்டும் சதக்கு வெட்டுவாங்க. அவங்களுக்கு வலிக்குதா, அவங்களுக்கு நோவுதான்னு தெரியாது. வெட்டும் போது எப்படி வெட்டுவாங்க? சதக்கு வெட்டிடுவாங்க. ஆனா அவனை வெட்டும் போது என்ன செய்வான்? ஓடுமா வெட்டாத. என்னடா மற்றவங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும், இவருக்கு மட்டும் வலிக்காது. எல்லாருக்கும் வலிக்கணும். அருவா மச்சு எல்லாரையும் தான் வெட்டும். அதுக்கு தெரியுமா நல்லவே எது கெட்டவே தெரியாது. மற்றவங்களுக்கு வலிக்கிறது தான் நமக்கு வலிக்கும். நோவு எல்லாருக்கும் ஒண்ணுதான். காக்காக்கு தெரியுமா எருது நோவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழக்கூடாது. என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். அப்படியே செய். ஆகிலே மாறும் ஆவாக நீனும். அதுக்காக தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். அதுக்காக தான் நம்ம சர்ச்சில் வந்து சத்தியத்தை கேட்கிறோம். அதுக்காகத்தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் வாங்கினவங்க எடுத்தவங்கலாம் நீங்க பைபிள் சத்தியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக. நம்ம எதை கேட்கிறோமோ ஆண்டவர் என்ன சொல்றார்? நியாய பிரமாணத்தில் நீ எதை வாசித்தாய், நீ எதை கேட்டாய், அப்படியே செய். சர்ச்சைக்கு நம்ம யாருக்கு நாம் கரித்தாக்குவதோ காணிக்க ஆக்குவதற்காக இல்ல, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ, ಸತ್ಯವನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ಯಾಕಂದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಭೆಯನ್ನು ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಕಿಯನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಬೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ಕೇಳಬೇಕು, சொல்லுங்க ಕೇಳಬೇಕು, ಮಾಡಬೇಕು. சொல்லுங்க, கேளுங்கள், செய்யுங்கள், அப்படியே செய்யுங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் நித்திய ஜீவன் போவதற்கு எங்கள் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும்
உங்கள் தேவனாகிய